ஸோ ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் பீச்சுக்கும் பாலவாக்கம் பீச்சுக்கும் நடுவில் பொத்தனாப்பில் ஒரு ஏரியாவில் இந்த மோமோ ட்ரக் அப்படின்னு ஒரு கடை தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து இந்த ஃபுட் ட்ரக்கை வந்து ரேட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம கூட நிறையா பேர் இருக்காங்க, அவங்களோட கருத்துக்களையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். ஸோ வாங்க போய் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் மக்களே நம்மளுக்கு அவங்க என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா மார்கரிட்டா சிக்கன் மோமோ அப்படின்றதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு சீஸ் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மோமோ காம்போவை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல்லாக சீஸ் போட்டு நல்லா முழு கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக அவங்க 5 பீஸ் தருவாங்க ஒரு தட்டுக்கு, பட் நம்ம கேட்டோன்றதுனால 4 மட்டும் வச்சு கொடுத்தாங்க. அண்ட் அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தந்தூரி மோமோ அப்படின்றது ஒன்று வந்தது. ஸோ பேருக்கு ஏற்றா போலேயே தந்தூரி சிக்கன் எப்படி இருக்குமோ அதே ஃப்ளேவரில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பச்சை சட்னிலாம் வச்சு சூப்பராக இருந்தது. மயோனைஸோடு தொட்டு சாப்பிடும்போது ஆஹா அப்படின்ற மாதிரியே இருந்தது. அண்ட் அதை அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிறிஸ்பி ஃப்ரைடு மோமோ அப்படின்னு ஒன்று வந்தது மக்களே. ஸோ இது என்னடா புதுசாக இருக்குது, நம்ம ஃப்ரைடு மோமோ கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன கிறிஸ்பி ஃப்ரைடு மோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா அந்த KFC சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிக்கன் பாப்கார்ன் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் அவங்க வந்து மோமோஸை பொரிச்சு கொண்டு வந்து நம்ம தட்டில் போட்டிருந்தாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 159 அந்த மாதிரி தான் வந்து விலைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம ட்ரை பண்ணது வந்து மோமோ கிடையாது, ஹனி சிக்கன் அப்படின்றத வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அந்த பெரிய பார்பிக்யூலலாம் போனோம்னா ஹனி சிக்கன் அப்படின்னு கொண்டு வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கடையில். என்ன கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தது, வாய் மட்டும் வெந்து போச்சு மக்களே. ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சாப்பிடுங்க ரைட்டா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் பிரெஸ்ட் அப்படின்னு ஒரு அருமையான டிஷ் வந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கடையிலே பர்சனல் ஃபேவரெட்னா அது ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெஸ்ட் பீஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை அப்படியே வந்து பொரிச்சு போன்லெஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது மக்களே. ஸோ சாப்பிடும்போதே வந்து நம்ம வேறு ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இவங்க இவ்வளோ தராங்க அப்படின்னும் போது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ரிவ்யூ கேட்டு நம்மளோட ரிவ்யூவையும் லாஸ்ட்டில் சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, என்னோட ஃபேவரட் பார்த்தனா இது தந்தூரி மோமோஸ் வந்து இதுன்னா தெரியாது கேமரா இப்படின்னு சொல்லணும். இதான் உங்கள் ஃபேவரட்? இதான் என் ஃபேவரட். ஏன்னா இப்போ எல்லாரும் நம்ம தந்தூரி பார்த்துருப்போம், தந்தூரி சிக்கன் அந்த ஃப்ளேவர் டெண்டன்சி இதே மோமோவில் கொண்டு வந்திருக்கான். இதான் அதனால உனக்கு ஃபேவரட்டான ஒரு என் ஃபேவரட் இது தான். ஸோ இதுவும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக என்னோட ஒரு ஃபேவரட்டும் கூட இது. நம்ம வந்து சிக்கன் தந்தூரி சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து மோமோவில் தந்தூரி ட்ரை பண்ணியிருக்காங்க, பச்சை சட்னியெல்லாம் சேர்த்து தராங்க. ஸோ எனக்கும் அது ஃபேவரெட்டு தான் மக்களே. சொல்லுப்பா கீர்த்தன், உனக்கு பிடிச்சதுன்னு அது இதுதானா? ஆமாம், இதுதான். இதை பாருங்கள், பார்த்தீங்களா மக்களே, அது ஃபோக்கஸ் ஆகும்ப்பா அதுவா. ஓகே, இதுதான் நான் சொன்னேன் மோமோ. நல்லாயிருக்கும், நல்லா இருந்தால் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நல்லா தான் மக்களே இருக்குது, நல்லா மொறுன்னு நம்ம மசாலோட போடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம கிட்ட வந்து சிக்கன் பிரெஸ்ட் இருக்குது. சொல்லு, உனக்கு இது எவ்வளோ பிடிச்சிருந்தது? நல்லா தான் ப்ரோ இருக்குது. நல்லா தான் இருக்குது. இன்னும் அதிகபட்ச ரியாக்ஷன் இதுதானாடா? என் பேர் கௌரி, அவ்வளோதான். நல்லா சொல்ல முடியும். நல்லா இருக்குன்றது அவன் சொன்ன அந்த மாதிரி தந்தூரி டேஸ்ட் வருது அப்படின்னா. ஸோ இது என்ன மாதிரி ட்ரை பண்ணுவீங்க? KFC சிக்கன் மாதிரி இருக்கு. ஓகே சூப்பர். எனக்குமே அது ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. சிக்கன் பிரெஸ்ட்டில் வந்து ஒரு KFC ஸ்டைல் சிக்கன் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கும் மக்களே. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிடுங்க. பாருங்க நடுவில் எடுக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ மோமோ ட்ரக் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கேன், இது செகண்ட் டைம் தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் மிரண்டுட்டேன், டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு. மிரண்டுட்டியா? ஆமாம் மிரண்டுட்டேன். ஏன்னா மோமோலாம் நான் சாப்பிட்ருக்கேன், குட்டி மோமோ, அந்த பழமுதிர் சோலையை முன்னாடி வந்து குட்டியாக மோமோ ஊற்றிக்கிட்டு இருப்போம். அது மோமோ இல்லை, அது வந்து கொழுக்கட்டை. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டா 10 ரூபா மோமோ இல்லை அது மோமோன்னு சொல்லி விற்கிறாங்க. பட் ஆனால் நியாயமே கிடையாது. உங்கள் கையில் வந்து பாதி ஏதோ சிந்திருச்சுன்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க, உள்ள ஃபில்லிங்காகவே இருக்காது. இவங்க வந்து பெருசாகவும் கொடுத்தாங்க, டேஸ்ட்டும் வெரைட்டிஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து தந்தூரி ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் சீஸ் பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் ஃப்ரைடு தந்தூரி. ஆமாம், எனக்குமே அது ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. அதெல்லாம் 5 out of 5. இந்த கடையில் 5 out of 5 ஒன் ஆஃப் த டிஷ் வந்து தந்தூரி மோமோ. ஓகே. எனக்கு வந்து அந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து அந்த தட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு படம் வரும், இப்போ நான் அப்படியே போட்டிருப்பேன். ஸோ அதான் அந்த ஒரு டிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது நான் 5 out of 5 கொடுப்பேன். நீ வந்து தந்தூரி மோமோ 5 out of 5? நான் தந்தூரி மோமோ எல்லாத்துக்குமே ஓவரால் கடைக்கே நான் 5 out of 5 கொடுப்பேன். நான் 5 out of 5 கொடுக்குறேன். ஏன்னா சாப்பிட்டு பக்கத்துலேயே பீச் இருக்குது, ஏதாவது நடக்கணும்னா கூட இப்படி போய் ஒரு நடந்துட்டு வந்துடலாம். ஜீரணம் ஆகிறதுக்கு நீங்கள் பீச்சில் நடக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ட்ரக் இது ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக் மட்டும் தனியாக இருக்குது. ஸோ எஸ் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மோமோ ட்ரக் அப்படின்ற கடையில் வந்து நம்ம வேரியஸ் வெரைட்டி ஆஃப் ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். மோமோலாம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க, தந்தூரின்றாங்க, கிரன்ச்சிங்கிறாங்க, நிறைய வெரைட்டியான மோமோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம
நம்ம டேஸ்ட் பண்ணி அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ரிவ்யூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இங்கே ரொம்ப பிடிச்சது அப்படின்றதையும் சொல்லுங்கள், ஏன் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். அண்ட் இல்லை நான் வரவே இல்லை ப்ரோ எனக்கு தெரியல அப்படின்னா நோ வரிஸ், அதோட அட்ரஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ எஸ் நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் நான் சாப்பிட்ட டிஷ் எல்லாமே இங்கே இருக்குது, அதையும் தவிர்த்து நிறையாவே இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எஸ் நீங்களும் உங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிற மக்களே. ஸோ எஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from yours randomly ஸ்ரீராம். ஸோ சொல்லு ப்ரோ, உனக்கு என்ன இங்கே ரொம்ப பிடிச்சது, என்ன சாப்பாடு? ப்ரோ இங்கே இருக்க எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹனி சிக்கன் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இல்லை ப்ரோ, மற்றபடி ஹனி சிக்கன் நல்லா இல்லையா? யோ ஆமாம் ப்ரோ, ஹனி சிக்கன் நல்லா என்ன திடீர் இன்டர்மிஷன்லாம் வருது.